Hi friends, welcome to Urdu Cooking Channel. இன்னைக்கு வந்து நானே மம்மியும் ஈஸியான சிம்பிளான கேக் செய்ய போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்தலாம். நாங்க குட் டே பிஸ்கெட் எடுத்துக்கிட்டோம், தேவையான அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டோம், சர்க்கரை, 2 டைப் ஆஃப் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கிட்டோம், பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிஸ்கெட் எல்லாத்தையும் ஜார்ல சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு சுகரை வந்து நாங்க இந்த பிஸ்கெட்டோடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணிக்கிறோம். நாங்க பவுடர் பண்ணியாச்சு. இப்ப வேற பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். பால் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டோம். நாங்க இதோட வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிறோம். பேக்கிங் பவுடர் இல்லாததுனால நாங்க சோடா உப்பு சேர்த்துக்கிட்டோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாங்க டூட்டி ஃப்ரூட்டி இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம செஞ்சுக்கலாம் வாங்க. நாங்க அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு இந்த பாத்திரத்துல கொஞ்சம் பட்டர் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கிறோம். இந்த பாத்திரத்துல சேர்த்து வச்சுக்கிறோம். நாங்க இப்ப டூட்டி ஃப்ரூட்டியே இது ஃபுல்லா இந்த பாத்திரத்துல ஃபுல்லா சேர்த்து வச்சுக்கிறோம். குக்கரை வந்து வச்சுக்கிறோம். குக்கர்ல அந்த ஸ்டாண்ட் எடுத்து வச்சுக்கிறோம். ஸ்டாண்ட் வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா குக்கரை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பாத்திரத்தை சேர்த்துக்கலாம். வச்சுட்டு இப்ப அந்த பாத்திரத்தை மூடி போட்டு ஸ்விம்லே வந்து ஒரு 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் வைங்க. நாங்க குக்கரை லாக் பண்ணல. குக்கரை வந்து மூடி வந்து லூஸா வச்சுதான் வச்சிருக்கோம். நியர்லி 35 மினிட்ஸ் ஆச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரா பேக் ஆகி வந்திருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டா இருக்கு. வாங்க இப்ப ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம்.